திருஞான சம்பந்தர் பாடி அருள்கின்றார். அந்த வகையிலே இந்த தமிழானது 6ஆம் நூற்றாண்டு தமிழ், தேவார தமிழ் 6ஆம் நூற்றாண்டு தமிழ். நாம் தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் 21ஆம் நூற்றாண்டு. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்ட தமிழ். இந்த தமிழ் தற்கால குழந்தைகளுக்கு புரிவது மிக கடினம். அதனாலதான் நம்முடைய ஐயா சொன்னாங்க, எல்லோர் வீட்டிலையும் குழந்தைகளுக்கு திருமுறையை கற்றுக் கொடுங்கள். எல்லோரும் தேவாரத்தை கற்றுக்கொண்டால் அந்த தமிழ் எளிமையாக பேசுவதற்கும் பாடுவதற்கும் நமக்கு கைவரப்பெறும். ஏனென்றால் 3 வயது குழந்தை இலக்கண தமிழ், இசைத்தமிழ் பாடியது. ஞான பாலை கொடுத்து ஆட்கொண்டு பாடப்பட்ட தமிழ். அந்த வகையிலே தற்சமயம் பாடியது திருவலிவலம் என்ற ஒரு திருத்தலம் சோழ நாட்டில் உள்ளது. அந்த தலத்திலே இடர் கடி கணபதி வர அருளினன். ஒரு காரியத்தை துவங்கும் முன் பெருமான் கணபதி பிள்ளையாரை நாம் நினைத்துத்தான் காரியங்களை தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய மரபு. இறைவன் 14 உலகங்களையும் சென்று வர போயிருந்த காரணத்தினால் அந்த இறைவனை நோக்கி தவம் கொண்டிருந்தாள் உமையம்மை. அவளுடைய தவத்தை கெடுப்பதற்கு பல அசுரர்கள் முயற்சி செய்த வேளையில் அவள் நீராடி மீதம் இருந்த மஞ்சளை பிடித்து, நீ தற்சமயத்துக்கு பிள்ளையாய் இரு அப்படின்னு கொடுத்த திருநாமம் தான் பிள்ளை, பிள்ளையார் என்று. அதை சொல் வழக்கில் பிள்ளை யார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அது பிள்ளையாய் இரு என்றுதான் நமக்கு புராணங்களில் சொல்லப்படுகிறது. அவர் கணம் பொருந்தியவர், எல்லாருக்கும் முழுமுதற் கடவுள், மிக எளிமையானவர். சிவபெருமானுக்கும் விநாயகருக்கு மட்டுமே அடியார்க்கு எளியர் என்ற ஒரு பெரிய திருநாமம் உண்டு. ஒரு சாணத்தை எடுத்து கூட நம்ம பிடிச்சி வச்சு ஒரு அருகம்பல்ல உடிச்சிட்டு பிள்ளையார கொட்டிக்கிட்டு 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பரை போலும் அந்த 4 வரி பாட்டை சொன்னா பிள்ளையார் வந்துருவார். அதுபொழுது நம்முடைய உடுமலைப்பேட்டை நகரத்திலே இதுகாரும் வந்து வாழ்த்துறைகள் எல்லாம் வழங்கிய பெரியோர்கள் பல ஆண்டுகளாக பல உதவாமூர்த்திகளை எல்லாம் வரவழைத்து பல திருமுறை இசை நிகழ்ச்சிகளை இம்மூர் மக்களுக்கு, திருச்செவிகளுக்கு கொண்டு செலுத்தியார்கள். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா சொன்னது போல இந்த நகரத்தினுடைய மையப்பகுதியில் பிரசன்ன விநாயகர் கோயில், மாரியம்மன் கோயிலில் நிறைய அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது. தற்சமயம் இந்த கற்பக விநாயகர் கோயிலை ஏற்பாடு செய்து உள்ளீர்கள். இதனுடைய வரவேற்பு ஆண்டுதோறும் ஒரு இசை நிகழ்ச்சி, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று, ஏனென்றால் எங்கெல்லாம் இந்த அருளிசை என்ற இந்த தேவார திருவாசகங்கள் திருப்புகள்லாம் முழங்குதோ அங்கு தேவையில்லாத அசுத்தங்கள் நிலவாது, தூய்மையாக இருந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அதற்குரிய தேவாரங்களை எல்லாம் இங்கு விண்ணப்பிக்கிறோம். தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்க பதிகம், நன்மக்கட்பேறு, குழந்தை செல்வம் பெறுவதற்கு தேவார பதிகம் உண்டு. அந்த மக்கட்பேரை ஈன்று எடுப்பதற்கு சுகப்பிரசவம் சொல்லக்கூடிய சூழலுக்கு தேவார பதிகம் இருக்கிறது. வியாபாரம் செழிக்க, குழந்தைகளுக்கு கல்விகள் சிறந்து விளங்க, தவறான வழியில் இக்கால சூழல் தவறான வழியில் சென்று சேராமல் இருப்பதற்கு திருப்பதிகம் உண்டு. சுந்தரர் கைலாயத்திலே சிவபெருமானுடைய தோற்றம் அவதாரமாக வந்தார். அவர் 2 பெண்களை திருமணம் செய்து கொள்ள காதல் வயப்பட்டார். சிவபெருமான் என்ன சொன்னார்? மண்ணுலகத்துக்கு போ, அங்கு அவர்கள் உனக்காக பிறந்திருப்பார்கள், திருமணம் செய்து என்னை வந்தடைவாங்கன்னு. அப்போ அவர் வந்தது, நாமெல்லாம் முற்பிறப்பில் என்னங்கிறது நமக்கே தெரியாது, மறந்துருப்போம். நம்மளுடைய பணி என்ன, வந்த காரியம் என்ன அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஆன்மீகத்துறையிலிருந்து பல பேரை நல்வழிப்படுத்துவது தான் நம்மளுடைய புண்ணிய காரியங்கள் என்ற வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் குலத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழல் வரும்பொழுது இறைவன் வந்து தடுத்து ஆட்கொண்டார். அதுபோல நம்மளுடைய வினையின் பயன் எது என்று நம்மை அறியாது. அதனால பெருமானை நாள்தோறும் நமக்கு தெரிஞ்ச தமிழ் மந்திரத்தில் ஒரு பாடலை சொல்லி குழந்தைகள் வழிபாடு செய்து பள்ளிக்கு சென்றார்கள். நல்ல அறிவு, நல்ல சூழல் அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த விநாயக விஜயமான இந்த நன்னாளிலே இவ்வாண்டு முழுக்க மிகச் சிறப்பாக அமைய இறைவனை வேண்டி நம்முடைய மதுரையம்பதியில் சமண சமயத்தை போக்கி
சைவ சமயத்தை நிலைபெறச் செய்வதற்காக ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளுகின்றார். அந்த ஊருக்கு சென்றவுடன் இறைவர் திருமுன்பு நீலமாமிடத்து ஆலவாயிலான் என்ற தேவாரத்தை திரு இரு குக்குரல் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் போன்றே தேவார பதிகம் அமைந்தது. அந்த வகையிலே பெருமான் திருமுன்பு பாடியருடைய தேவாரம். நிலமாமிடத்து ஆலவாயிலான் நிலமாமிடத்து ஆலவாயிலான் நிலமாமிடத்து ஆலவாயிலான் மலதாயினார் காலம் ஆழ்வரே நிலமாமிடத்து ஆலவாயிலான் மலதாயினார் காலம் ஆழ்வரே நிலமாமிடத்து ஆலவாயிலான் காலம் விடவே